பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பாடல் தாளிலே முதலாவது பாடல் ஒரு ஸ்தோத்திர பாடல். ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழு உள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி என்கிற பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழு உள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஒன்று இரண்டு என்றல்ல, தேவன் தந்த நன்மைகள் கோடா கோடா கோடியாகுமே. ஒன்று இரண்டு என்றல்ல, தேவன் தந்த நன்மைகள் கோடா கோடா கோடியாகுமே. ஒன்று இரண்டு என்றல்ல, நீ செலுத்தும் நன்றிகள் கோடா கோடா கோடியாகட்டும். ஹல்லேலூயா. ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழு உள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. 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 ஹல்லேலூயா. ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழு உள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழு உள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஒன்று இரண்டு என்றல்ல, தேவன் தந்த நன்மைகள் கோடா கோடா கோடியாகுமே. ஒன்று இரண்டு என்றல்ல, தேவன் தந்த நன்மைகள் கோடா கோடா கோடியாகுமே. ஒன்று இரண்டு என்றல்ல, நீ செலுத்தும் நன்றிகள் கோடா கோடா கோடியாகட்டும். ஒன்று இரண்டு என்றல்ல, நீ செலுத்தும் நன்றிகள் கோடா கோடா கோடியாகட்டும். ஹல்லேலூயா. ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழு உள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழு உள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஹல்லேலூயா. ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழு உள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழு உள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. நாட்டிலுள்ள மக்களே, பூமியின் குடிகளே, என்னுடன் தேவனை துதியுங்கள். நாட்டிலுள்ள மக்களே, பூமியின் குடிகளே, என்னுடன் தேவனை துதியுங்கள். பாவம் சாபம் நீக்கியே சுத்திகரித்து நம்மையே விடுவித்த தேவனை துதியுங்கள். பாவம் சாபம் நீக்கியே சுத்திகரித்து நம்மையே விடுவித்த தேவனை துதியுங்கள். பாவம் சாபம் நீக்கியே சுத்திகரித்து நம்மையே விடுவித்த தேவனை துதியுங்கள். ஹல்லேலூயா. ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழு உள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழு உள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஹல்லேலூயா. ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழு உள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஆத்துமாவே ஸ்தோத்தரி,
முழுவுள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழுவுள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஹல்லேலூயா. ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழுவுள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழுவுள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. நானும் என் வீட்டாருமோ போற்றுவோம் ஆராதிப்போம், இயேசுவை என்றுமே சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ போற்றுவோம் ஆராதிப்போம், இயேசுவை என்றுமே சேவிப்போம். உன்னத பலன் தந்தார், எங்கள் தேவை சந்தித்தார், வருகை வரை நடத்தி செல்லுவார். உன்னத பலன் தந்தார், எங்கள் தேவை சந்தித்தார், வருகை வரை நடத்தி செல்லுவார். ஹல்லேலூயா. ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழுவுள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழுவுள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஹல்லேலூயா. ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழுவுள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழுவுள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஹல்லேலூயா. ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழுவுள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. பெத்லகேம் வந்தாரே, கல்வாரிக்கு சென்றாரே, இயேசு எனக்காய் ஜீவன் விட்டாரே. பெத்லகேம் வந்தாரே, கல்வாரிக்கு சென்றாரே, இயேசு எனக்காய் ஜீவன் விட்டாரே. இம்மாசினேகத்தை ஆத்துமாவே சிந்திப்பாய், நெஞ்சமே நீ மறக்க கூடுமோ. ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழுவுள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழுவுள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழுவுள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஹல்லேலூயா. ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழுவுள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழுவுள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழுவுள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஹல்லேலூயா. ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழுவுள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழுவுள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஆம் தேவ பிள்ளையே, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகள், நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே தேவன் முன்குறித்த நோக்கத்தை எல்லாம் அறிந்து நீங்கள் சிந்திப்பீர்கள் என்றால் அறிந்து கொள்வீர்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்த நன்மைகள் கோடான கோடி நன்மைகளாயிருக்கிறது. ஆகவே நீங்கள் செலுத்தக்கூடிய நன்றிகளும் கூட எப்படி இருக்கணும்? கோடான கோடி நன்றி பலிகளாக இருக்க வேண்டும். அதில் முக்கியமான நன்மை தேவன் நம் வாழ்க்கையிலே செய்தது என்ன? பாவங்களையும் சாபங்களையும் என்ன செய்தார்? நீக்கினார். நம்ம என்ன செய்தார்? சுத்திகரித்தார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் தேவனை என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். அந்த பெரிய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு காரணம் என்ன?
பரலோக பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே நமக்காக அனுப்பி கொடுத்த அந்த பெரிதான அன்பு, அந்த ஸ்நேகத்தை நாம் சிந்தித்து அதை மறக்காமல், கர்த்தாவே எவ்வளவோ பெரிய தியாகம் பண்ணி எங்களை இரட்சித்தீரே என்று நாம் அந்த தெய்வீக அறிவோடு தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நானும் என் வீட்டாரும் என்றால் யாரை சேவிப்போம்? கர்த்தரையே சேவிப்போம். காரணம் என்ன? கர்த்தர் எங்களுக்கு தம்முடைய உன்னத பலனாகிய பரிசுத்த ஆவியை கொடுத்தார். அது எங்களுடைய வாழ்வின் தேவையாய் இருந்தது. அப்படி தேவன் அவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையும் வரத்தையும் எங்களுக்கு கொடுத்தபடியினால் நிச்சயமாகவே அவருடைய வருகை நாள் வரைக்கும் நடத்தி செல்வார். நாம் வேதத்திலே படிக்கிறோம், இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். கிறிஸ்துவின் வருகையின் நாள் அதிசீக்கிரமாய் இருக்கும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அந்த வருகை நாள் வரைக்கும் நடத்தி செல்வார். தாமதம் அடையுமே ஆனால் நம்முடைய மரண நாள் வரைக்கும் நடத்தி செல்வார். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலே அப்படியே கர்த்தாவே எங்களை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினீரே, உமக்கு நன்றி. தொடர்ந்து நாங்கள் கர்த்தாவே அந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவுக்கு இந்த காலை வேளையிலேயும் எங்கள் வாழ்வை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை உம்முடைய அபிஷேகத்தினாலே, உம்முடைய மகிமையினாலே, உம்முடைய புதிய கிருபையினாலே, உம்முடைய புதிய வல்லமையினாலே, அதில் புது பலத்தாலே எங்களை இந்த காலை வேளையிலே ஆசீர்வதித்தருளும் என்று சொல்லி பாடல். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆட்கொண்டுகளை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும் என்கிற பாடலை பாடுவோம். இது எல்லாருக்கும் தெரிந்த பாடல். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியோம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே, ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே, சாத்தானின் சகல தந்திரங்களே தகர்த்தெறிய வாருமையா, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே, சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே, சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா,
சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பலன் இல்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, பலன் இல்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லனா பெருமோச்சோடு ஜெபித்திட வாருமையா. சொல்லனா பெருமோச்சோடு ஜெபித்திட வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, அன்பினால் அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்குமையா. மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்குமையா. ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யோ. ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யோ. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. தேவாதி தேவன் ஆழங்களை ஆராய்ந்து அறிபவரே, தேவாதி தேவன் ஆழங்களை ஆராய்ந்து அறிபவரே. அப்பாவின் திருசித்தம் வெளிப்படுத்தே எப்போதும் நடத்துமையா. அப்பாவின் திருசித்தம் வெளிப்படுத்தே எப்போதும் நடத்துமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. 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 மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்கும் ஐயா. மனதை
புதிதாக்கும் மன்னவனே மறுரூபமாக்கும் ஐயா. ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்வோம். ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்வோம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ. அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. 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 ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ. அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ. அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. அடியாரை ஆட்கொண்டு நடத்துமே. பல வரத பதில் டபைக்கால வரத பதில பல வரத பதில சந்தல பல வரத பதில் டபைக்கால வரத பதில பல வரத பதில ஆட்கொண்டு நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் ஒரு தலபலவரதபுதலவு இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவரையும் ஒரு தலபலவரதபுதலவு தம்முடைய அன்பினாலே அலங்கரிக்கிறவராக ஒரு தலபலவரதபுதலவு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஹல்லேலூயா கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை நினைவுபடுத்துகிறவராக ஒரு தலபலவரதபுதலவு நான் உன்னுடைய பலவீனங்களில் எல்லாம் பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி சோர்வுகளை நீக்குகிறவராக சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராக பலத்தின் மேல் பலனடைய பண்ணுகிறவராக மனதை புதிதாக்குகிறவராக ஒரு தலபலவரதபுதலவை மறுரூபமாகுதலை இந்த காலை வேளையில உண்டு பண்ணி ஒரு தலபலவரதபுதலவை உண்டு பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கிறவராக அசைவாடி கொண்டிருக்கிற தெய்வக்காக நிரப்பி கொண்டிருக்கிற தெய்வக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு தலபலவரதபுதலவை கலவரதபதிலவரதபதி ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் தலபலவரதபுதலவை கலவரதபதிலவரதபதி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் பொறுப்பெடுத்து என்ன செய்கிறார் தெரியுமா? அவருடைய ஆளுகைக்குள்ளாக கொண்டு வந்து அவர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறவராக இருந்து அவருடைய சித்தத்தை உங்கள் வாழ்விலேயும் உங்கள் வாழ்வின் மூலமாக மற்றவர்களுடைய வாழ்விலேயும் ஆசீர்வாதமாக நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆம், தேவனிடத்திலே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை குறித்து ஒரு வருங்காலம் அவருடைய திட்டம் உண்டாகி இருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு தேவ சித்தம் செய்யும்படியாக ஜீவியத்தை அர்ப்பணிக்கும் போது கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும், கர்த்தாவே வருங்காரியங்களை எங்களுக்கு சொல்லி தாரும் என்று சொல்லி கேட்க வேண்டும். ஆகவேதான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். இந்த காலை வேளையிலே நாம் ஆராதிக்கிற தேவன் சகல துதிக்கும் சகல மகிமைக்கும் சகல போற்றுதலுக்கும் சகல கனத்திற்கும் பாத்திரராய் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார்?
பரிசுத்தமுள்ள தேவனாயிருக்கிறார், நல்ல தேவனாயிருக்கிறார், இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறார், கிருபையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆனால் விசேஷித்த பிரகாரமாக வருங்காரியங்களை அறிவிக்கிற தேவனாயிருக்கிறார். நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையை குறித்த வருங்காரியங்கள் உம்மிடத்தில் இருக்கிறதே, அதை எங்களுக்கு அறிவித்தார்களோ, அதற்கேற்ற விதத்தில் எங்களை நடத்தியர்களோ, எங்களை ஆசீர்வதியோ, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும் என்று சொல்லி ஒரு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் அப்படி தீர்மானம் பண்ணி கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் இந்த காலை வேளையிலே, மகனே மகளே, நீ என்னுடைய பார்வையிலே நீதிமானாக இருக்கிறாய், நிச்சயமாகவே நீ என்னிலே நிலைத்திருப்பாய், நிச்சயமாகவே நீ நல்ல ஒரு வளர்ச்சியை அடைவாய். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே என்னுடைய சித்தம் நிறைவேறும் வரைக்கும் ஒரு தலபலவரதபதலவே உனக்கு ஒரு கேடும் வராது. ஹல்லேலூயா என்று ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் பனியை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவானாம். அதான் வருங்காரியம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய மனது எப்படி இருக்கிறது? நீ வளர வேண்டும். ஹல்லேலூயா. நீதிமான் எப்படி செழிப்பானாம்? பனியை போல செழிப்பானாம். பாருங்கள், பனை மரம் எவ்வளவு உஷ்ணமான காலகட்டத்திலே, உஷ்ணமான இடத்திலே காணப்பட்டாலும் கூட அது என்ன செய்யும் தெரியுமா? கருகி போவதில்லை, அதற்கு கேடு வருவதில்லை. அது என்ன செய்யும் தெரியுமா? வறட்சியான காலத்திலும் கூட தப்பாமல் கனி கொடுப்பதற்கு ஏதுவாக தகுந்த காலத்திலே தகுந்த வளர்ச்சியை அடைந்து கொண்டே இருக்கும். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிற தேவ பிள்ளையே, தேவனுடைய பார்வையிலே நீதிமானாக காணப்படுகிற தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலேயும் கர்த்தர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? வருங்காரியங்களை அறிவிக்கிற தேவனாயிருக்கிறார். அறிவிக்கும் போது சொல்லுகிறார், நீ நீதிமானாய் இருப்பாயானால் ஹல்லேலூயா, அவருடைய வருங்காரியம் நீ வளர்ச்சி அடைவதற்கு ஏதுவாயிருக்கும். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னையே கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தார். கர்த்தாவே, ஒரு நீதிமானை போல, அது எப்படி பனை எப்படி வளர்கிறதோ அதுபோல நானும் உம்முடைய வருங்காரியங்களின்படியே வளரச் செய்தருளும். உஷ்ணமான காலமாயிருக்கலாம், வறட்சியான காலமாயிருக்கலாம், என்றாலும் கர்த்தாவே, உம்முடைய ஆவியானவர் என்னோடு இருக்கும்போது, உம்முடைய பரலோக நீதி என்னோடு இருக்கும்போது என்னை வளர பண்ண நீர் நல்லவராயிருக்கிறீர். நல்லவரே, உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே, உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே, உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே, உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நம்மை உருவாக்கின தேவனாயிருக்கிறார். நம்முடைய தேவன் நம்மை சிருஷ்டித்த தேவனாயிருக்கிறார். அவர் எதற்காக உருவாக்கினார்? எதற்காக நம்மை சிருஷ்டித்தார்? மறுபடி எதற்காக பிறப்பிக்க பண்ணினார்? ஹல்லேலூயா. அவருடைய வருங்காலத்தின்படியே நாம் வளரும்படியாக.
ஆகவேதான் சொல்லுகிறார், நீதிமான் பனியை போல செழிக்கிறவனாக மாத்திரமல்ல, லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை போல வளருவான். நீதிமான் லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். லீபனோன் என்று சொல்லும் போது பனி படர்ந்த இடம், பனியினால் மூடப்பட்ட இடம். அந்த இடத்துல ஒரு மரம் என்ன செய்ய முடியாதுன்னா செழித்து வளர முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பிரதிகூலமான இடத்திலே கூட கர்த்தர் சொல்லுகிறார், அந்த லீபனோனில் உள்ள அந்த கேதுரு மரம் எப்படி இருக்குமா, 160 அடி வரைக்கும் என்ன செய்யுமா, உயரமாக வளருமாம். 50 அடிகளுக்கும் அதனுடைய வேரை விடுமாம். ஆகவே பனி படர்ந்த இடமாய் இருக்கலாம், பிரதிகூலமான சூழ்நிலைகளாய் இருக்கலாம், ஆனால் அந்த இடத்திலே நாட்டப்பட்ட கேதுரு மரமாக இருக்கும் போது அது என்ன செய்யாது என்றால் குன்றி போகாது, அதற்கு கேடு வராது. அது என்ன செய்யும், வளர்ச்சி அடையும். நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நீ பனை மரத்தை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவாய். நான் உனக்கு என்னுடைய வருங்காரியங்களை உனக்கு அறிவிக்கிறேன். நான் உன்னை சிருஷ்டித்த தேவனாய் இருக்கிறேன் என்கிறார். ஒரு என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தே கழுவினிற் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னால் பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே ஆராதனை உமக்கே உமக்கே பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே பிதாவான என் தேவனே தகப்பனே தந்தையே மாட்சிமையோ மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றைக்கோ மாட்சிமையோ மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றைக்கோ வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தே கழுவினிற் குற்றம் நீங்க பிரித்தெடுத்து பிறக்கும் முன்னால் பிரித்தெடுத்து பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே உம் சமூகம் நிறுத்தினீரே உமது சித்தம் நான் செய்திட உம் சமூகம் நிறுத்தினீரே உமது சித்தம் நான் செய்திட ராஜாக்களாய் ஆசாரியராய் ஏற்படுத்தினீர் ஊழியம் செய்ய வல்லமையோ மகிமையோ தகப்பனே உம
உமக்குத்தானே இளமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி குற்றம் நீங்க பிரித்தெடுத்து பிறக்கும் நான் பிரித்தெடுத்து பிறக்கும் நான் வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே. நம் எல்லாரையும் நீதிமானாக்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தி தம்முடைய ஜீவனையே நமக்காக பானபலியாக வார்க்கக்கூடியவராக இருந்தார். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு வசனத்தை நினைவுபடுத்துகிறார். நீங்கள் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட தேவ பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். அவருடைய சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள். ஆசாரிய கூட்டத்தாராய் இருக்கிறீர்கள். அவருடைய பார்வையிலே நீதிமான்களாக காணப்படுகிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வேரோ அசையாது. உங்கள் வேர் என்ன செய்யாது? அசையாது. நீ நீதிமானை போல பனியை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவாய். காரணம், நீ ஒரு நீதிமான். உன்னுடைய வேர் என்ன செய்யாது? அசையாது. யோசித்து பாருங்க, மோவாபிலேருந்து ஆலிலியா பெத்லெஹேம் நோக்கி வர்றாங்க. மாமியார் நகோமியோடு கூட சேர்ந்து வர்றது யாரு? ரூத்தும் ஆலிலியா ஓர்பாலும் சேர்ந்து வர்றாங்க. பிரதிகூலமான சூழ்நிலை. நம்ம எப்படி ஒப்பிடலாம்? லீபனோனில் உள்ள அந்த பனி படர்ந்த இடத்தை போல ஒப்பிடலாம். பிரதிகூலமான சூழ்நிலை எப்படி ஒப்பிடலாம்? வறட்சியான கடும் வெயில் நிறைந்த இடம். பிரதிகூலமான சூழ்நிலைகளின் மத்தியிலே நகோமியோடு ஓர்பாலும் ரூத்தும் கடந்து வருகிறார்கள். அந்த பிரதிகூலமான சூழ்நிலையை அறிந்து கொண்ட நகோமி சொல்லுகிறாள், 2 மருமக்களை பார்த்தும் சொல்லுகிறாள், நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட வழியில என்ன செய்யலாம்? போகலாம் அப்படின்னு சொல்றா. ஓர்பாள் அந்த பிரதிகூலமான சூழ்நிலையில தன் சொந்த வழியை தெரிந்து கொண்டாள். மாமியாரை முத்தமிட்டு விட்டு பிரிந்து சென்றாள். ஆனால் ரூத்தோ உறுதியாக மாமியாரை பற்றி பிடித்து கொண்டாள். அந்த நகோமியை நாம் யாரோடு ஒப்பிடலாம்? எல்லாவற்றையும் துறந்த ஒரு அப்போஸ்தலனோடு ஒப்பிடலாம். நீங்கள் அப்போஸ்தலனுடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்கிறதிலும் ஜபம் பண்ணுவதிலும் உறுதியாயிருப்பீர்களானால் அந்த ரூத்தை போல காணப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஒரு நீதிமானாக, உங்களுடைய வேர் அசையாதபடி, இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறிலே எப்படி ரூத்து காணப்பட்டாளோ அப்படியே நீங்களும் நீதிமான்களாக, உங்களுடைய வேர் அசைக்கப்படாததாக காணப்படும்படியாக தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பேரே காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையோ அவர் அன்பினின்று என்னை பேரே காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பர
உள்ளத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அந்த ரூத்து தான் மாமியிடம் சொன்னாள், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் நம்மை பிரிப்பதில்லை. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் அந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் அந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எவ்வளவு உண்மை பாருங்கள் வேத வசனம். ஈசாயின் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை எவ்வளவு உண்மை உள்ளது. அந்த வேரிலே நாமும், அந்த பரிசுத்தத்தின் வேரிலே நாமும் கிளைகளாக, நல்ல ஒலிவ மரத்தின் கிளைகளாக ஒட்ட வைத்து தேவன் மகிமைப்படுத்துகிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், எந்த பாதகமான சூழ்நிலையானாலும் நீதிமானாக வாழ்கிற நீ பலன் கொடுத்து கொண்டே இருப்பாய். ஆம் தேவ பிள்ளையே, அப்படிதான் தேவன் தம்முடைய ஜனங்களை அந்த உறுதியான வேரிலே, அந்த பரிசுத்தத்தின் வேரிலே நம்மை அல்லேலூயா கிளைகளாக காணப்பட செய்து ஒட்ட வைத்து அவருக்கேற்ற நல்ல கனிகளை கொடுக்கும்படியாக நீ எந்த பிரதிகூலமான சூழ்நிலையிலே காணப்பட்டாலும் சரி கெட்டு போவதில்லை, உனக்கு கேடு வருவதில்லை. அல்லேலூயா. என்னுடைய சித்தம் என்னவாய் இருக்கிறது, உன்னை குறித்து வருங்காரியம் என்னவாய் இருக்கிறது, உன்னை செழிப்படைய பண்ணுவது, உன்னை வளர பண்ணுவதாய் இருக்கிறது. அவர் அருள விரும்புகிற வளர்ச்சிக்கும் அவர் விரும்புகிற செழிப்பிற்கும் இந்த காலை வேளையிலே ஜீவியத்தை ஒப்பு கொடுப்பீர்களா? அவரிடத்திலே சகலவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உண்டு. அவரிடத்திலே சகலவிதமான அல்லேலூயா ஆவிக்குரிய கிருபை வரங்களும் உண்டு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும் போது அதனோடு கூட தேவன் உங்களுக்கு தேவையான எல்லா பூமிக்குரிய நன்மைகளையும் கூட கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் உண்மையுள்ளவைகள். தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையில ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். அந்த ஓர்பாடை போல நான் காணப்பட மாட்டேன். கர்த்தாவே, நான் அந்த ரூத்தை போல காணப்படுவேன். என்னை ஒரு மணவாட்டி சபையாக மாற்ற நீர் சித்தம் கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் மகத்துவமான தேவன். என் வாழ்க்கையை குறித்த சித்தம் என்ன என்பதை அறிவிக்கிற தேவனாயிருக்கிறீர். உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றி செலுத்தி தேவனை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள்.
சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. அப்படியே ஜீவியத்தை அர்ப்பணம் செய்வோமா? கர்த்தாவே, நான் ஒரு நீதிமான், என்னுடைய வேர் அசையாது. நீர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர், என் வாழ்க்கைக்கு தேவையான கிருபை வரங்களை கொடுப்பேன் என்று, என் வாழ்விற்கு தேவையான பலனை கொடுப்பீர் என்று, என் வாழ்விற்கு தேவையான வரங்களை கொடுப்பீர் என்று, என் வாழ்விற்கு தேவையான வல்லமையை கொடுப்பேன் என்று, என் வாழ்விற்கு தேவையான சத்துவத்தை பெருக பண்ணுவேன் என்று நீர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக வருங்காரியங்கள், என்னை குறித்த வருங்காரியங்கள், என்னை சிருஷ்டித்த தேவனே, உம்முடைய பார்வையிலே உம்முடைய சித்தத்தின்படி நன்மைக்கு ஏதுவாக காணப்படும்படியாக, நீர் தங்கி இருக்கக்கூடிய வாசஸ்தலமாகவே காணப்படும்படியாக, மணவாட்டி சபையாகவே காணப்படும்படியாக, எல்லா பிரதிகூலமான சூழ்நிலையிலையும் பலன் கொடுப்பதற்கு ஏதுவாகவே காணப்படும்படியாக என் வாழ்வை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஜீவியத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பீர்களா? யோசித்து பாருங்க. அன்னாள் அல்லேலூயா ஒரு தீர்மானம் பண்ணினாள். கர்த்தருடைய சித்தம் தன்னுடைய மகனாகிய சாமுவேலுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு ஏதுவாக கர்த்தருக்கே ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி அன்னாள் தீர்மானம் பண்ணி பலிபீடத்திலே அந்த சாமுவேலை ஒப்படைத்தாள். வருங்காரியம் எப்படி இருந்தது சாமுவேலை குறித்து? அவர் ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியாக காணப்பட்டார். அவருடைய வேர் எப்படி காணப்பட்டது? ஒரு நீதிமானுடைய வேரை போல காணப்பட்டது. அவருடைய வேர் எப்படி காணப்பட்டது? கர்த்தருடைய வருங்காரியத்தை அறிவிக்கக்கூடியதாய் இருந்தது. நம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அப்படிப்பட்ட வேரிலே இணைக்கப்பட்ட ஜீவியமாக உங்கள் வாழ்வு, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வு காணப்படும்படியாக இந்த காலை வேளையிலே தீர்மானம் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் தேவன் ஒரு தலபலவரதபதலவே அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி வளரச் செய்து, செழிக்க செய்து, ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட ஒரு தலபலவரதபதலவே வழி நடத்த, ஸ்திரப்படுத்த நல்லவராயிருக்கிறார். ஒரு தலபலவரதபதுலவே எந்த உள்ளம் தங்கோ ஏசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளோம் ஏசு நாயகா, ஏசு நாயகா, ஏசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளோம் ஏசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளோம் ஏசு நாயகா. அப்படி அர்ப்பணிப்போமா? என்னை உமக்கு தந்தே ஏசு நாயகா, இனி நான் அல்ல நீரே ஏசு நாயகா, என்னை உமக்கு தந்தே ஏசு நாயகா, இனி நான் அல்ல நீரே ஏசு நாயகா, ஏசு நாயகா, ஏசு நாயகா, இனி நான் அல்ல நீரே ஏசு நாயகா, இனி
நீரே இயேசு நாயகா. இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. அப்படியே தேவனுடைய சித்தத்தை அறிந்து, தேவனுடைய வசனத்தை அறிந்து, தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து விசுவாசத்தோடு உங்கள் வாழ்வை, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வை கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணித்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வேர் ஒருபோதும் அசையாது. உனக்கு ஒரு கேடும் வராது. ஒரு தலபல வரத புதலவே. எல்லா பிரதிகூலமான சூழ்நிலைகளிலேயும் நீ கர்த்தருக்கென்று பலன் கொடுப்பாய். அப்படி இந்த காலை வேளையிலே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு நீதியின் விருட்சங்களாக தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எந்த ஒரு பிரதிகூலமும் உன்னை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க மாட்டது என்று நிச்சயித்திருக்கிற உன் வாழ்வை கர்த்தர் மெய்யாகவே மேன்மையாக்குவார். ரூத்தின் வாழ்வை மேன்மைப்படுத்தின தேவன் ஒரு தலபல வரத முதலவே. இனி நான் அல்ல நீரே என்று அர்ப்பணித்த சாமுவேலுடைய வாழ்வை மேன்மைப்படுத்தின தெய்வம் ஒரு தலபல வரத முதலவே. உன்னை உன் குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, உன்னை உன் சமுதாயத்திற்கும் சபைக்கும் ஹல்லேலூயா ஜாதிகளுக்கு ஒளியாய் இருக்கும்படியாக மகிமைப்படுத்துகிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தை ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். இந்த காலை வேளையிலே நீங்கள் கர்த்தருக்கென்று பலன் கொடுப்பதற்கு ஏதுவாக தேவன் விசேஷித்த கிருபையை பொழிந்தருளி ஒவ்வொருவரையும் அவருடைய சத்துவத்தினாலே நிரப்பி இருக்கிற தயவுக்காக விசுவாசத்தோடு தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். நன்றி செலுத்தி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் தேவாதி தேவனுக்கே செலுத்தி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்திரம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே உம்முடைய ஜனங்கள் கர்த்தாவே ஹல்லேலூயா உம்மை மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஸ்தோத்திர பாடலை பாடி கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறவர்களாக காணப்பட செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே தேவனே, நீரே பெரிய ரட்சிப்பை உம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்தீர். அது கல்வாரி சிலுவையிலே நீர் சிந்தின விலையேற பெற்ற இரத்தத்தினால் உண்டான மீட்பாய் இருக்கிறது என்பதை அறிந்து கர்த்தாவே ஹல்லேலூயா நீர் எங்களை எவ்வளவாய் நேசித்து எங்களை நீதிமான்களாக காணப்படுவதற்கு ஏதுவாக முன்குறித்தீர், அழைத்தீர், தெரிந்தெடுத்தீர், மகிமைப்படுத்துகிறீர் என்பதை சிந்தித்து உம்மை கர்த்தாவே ஆராதிக்க செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீதிமான்களாக காணப்படுகிற தேவ ஜனங்களுடைய வேர் அசையாது. அவர்கள் மெய்யான ஒலிவ மரத்தின் நல்ல ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்திற்கும் உடன் பங்காளிகளாய் இருப்பார்கள் என்று எழுதப்பட்ட வசனம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக எல்லா பிரதிகூலமான சூழ்நிலைகளிலேயும் கர்த்தாவே பனியை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதிர் மரத்தை போல வளர்வார்கள் என்கிற கர்த்தாவே வாக்கு தத்தத்தை கர்த்தாவே தங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி கொண்டு நீரே சகல விதமான கிருபை வரங்களை கொடுக்கிற தேவன், நீரே அபிஷேகத்தின் நிறைவை கொடுக்கிற தேவன், நீரே சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன், நீரே பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய கர்த்தாவே பலப்படுத்துகிற தேவன் என்பதை கர்த்தாவே சிந்தித்து உம்மை மகிமைப்படுத்த
மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எந்த பிரதிகூலமான சூழ்நிலையானாலும் கர்த்தாவே, எங்களுடைய அன்பு உண்மையான தேவ அன்பாய் இருக்கிறது. அது உம்மை விட்டு தூரமாக எங்களை கொண்டு செல்வதில்லை. ஓர்பாளை போல நாங்கள் ஓடி போகிறவர்கள் அல்ல, ரூத்தை போல கர்த்தாவே உம்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடையவர்களாக, உம்மையே நம்புகிறவர்களாக, பூர்ண சமாதானத்தோடு காணப்படுகிறவர்களாக உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் என்பதை அறிந்து உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இந்த காலை வேளையிலேயும் கர்த்தாவே, அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் நல்ல தீர்மானம் எடுத்து தங்கள் வாழ்வை உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்திருக்கிறபடியால் நீரே மணவாட்டியாம் சபையாக உம்முடைய வருகை நாளுக்கு ஆயத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர் என்பதை சிந்தித்து உம்மிலே மகிழ்ந்திருக்க பண்ணுகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆகவே உம்முடைய பிள்ளைகளை குறித்த வருங்காரியம் சிருஷ்டித்த தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளை உருவாக்கின தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளை உருவாக்கின நீர் கர்த்தாவே, அவர்களை குறித்து வைத்திருக்கிற வருங்காரியம் ஒரு தலவலவரதவதலவே ஒரு தெய்வீக மணவாட்டி சபையாக, ஜெயங்கொண்ட மணவாட்டி சபையாக உம்மோடு சேர்த்து கொள்வதற்கு ஏதுவாகவே உம்முடைய கரத்திற்குட்பட்ட ஆடுகளாக காணப்பட செய்கிறீர் என்பதை அறிந்து கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே நன்றி செலுத்த உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியகரமான துதியின் வேளையை, பாடல் வேளையை, ஆராதனை வேளையை கர்த்தர் நீர் உம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உடைய பரிசுத்த இரத்த கோட்டை மறைத்து காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். பிரைஸ் தி லார்ட்.